திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை என்பது எப்பொழுதுமே மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு இன்று நம்முடைய முதலமைச்சரான தளபதி அவர்கள் வரை தொடர்ந்து மக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களை பதிவு செய்து அந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து கட்டளையிடுகிறார்கள். அதே போல ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கை உருவாக்கப்படும் பொழுது மக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை உருவாக்கப்படுவதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை. அதன்படி நாங்கள் இன்று தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்கள், தொழிலாளிகள், தொழில் அதிபர்கள், தொழில் முனைவோர், மாணவர்கள் என்று பல்வேறு துறைகளை சார்ந்த மக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு இந்த அறிக்கையை உருவாக்கக்கூடிய பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறோம். உங்களுடைய கோரிக்கைகளை, உங்களுடைய கருத்துக்களை, நீங்கள் எங்களுக்கு தர நினைக்கக்கூடிய அறிவுரைகளை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதை பெற்றுக்கொண்டு அதை பரிசீலித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடமும் கலந்து கொண்டு தேர்தல் அறிக்கையை உருவாக்க இருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நிச்சயமாக தட்டச்சு செய்து அதை கொண்டு வந்திருப்பீர்கள். அந்த கோரிக்கைகளை எங்களிடம் வழங்கிவிட்டு அதில் ஏதாவது முக்கியமான கருத்துக்கள் எங்களிடம் விளக்கி சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இருந்தால் அதை மட்டும் விளக்கி சொன்னால் மற்றவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக, எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகம்தான் இந்த நாட்டின் தலை எழுத்தை, இந்த நாட்டின் இன்றைய நிலையை மாற்றி காட்ட முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.